இங்கே ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஊரில் புதுசாக திறந்த ஸ்கை வியூ அப்படிங்கிற ஒரு டவருக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இந்த டவரை பார்த்து இவ சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இங்கே வந்ததுலேருந்து இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு மட்டும் இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்க மேலே போகிறதுக்காக லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அப்போன்னு பார்த்து லிஃப்ட்டோட டோர் க்ளோஸ் ஆக மாட்டேது. கையால் தான் க்ளோஸ் பண்ணி இவங்கள மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இவங்க மேலே போனால் மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரியே நிறையா கப்புள்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர் ஷெப்பைன் பாட்டிலை ஓப்பன் பண்ண அந்த ஷெப்பைன் பாட்டிலோட காருக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருந்த கேண்டர் லைட்லேயே போய் அடிச்சிருது. இப்படி அடிச்சதால அந்த சாண்டில் லேயரில் இருக்கிற ஒரு கண்ணாடி பீஸு கீழே இருக்கிற கண்ணாடி ஃப்ளோர்லேயே வந்து விழுது. அப்படி விழுந்த போர்ஸில் அந்த கண்ணாடி பீஸில் ஒரு கிராக் விட்டுது. இது தெரியாமல் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த டவரில் டாப்பில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவன் வச்சிருக்க ஒரு காயினை கீழே போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போக்கில் தூக்கி எறிகிறான். அப்படி தூக்கி எறிந்த அந்த காயினை கீழே விழுன்னு பார்த்தா அங்கே அடித்த காற்றுல அப்படியே ரிட்டன் ஆகி அந்த டவரில் இருக்கிற ஒரு சின்ன கேப் வழியாக உள்ளே போயிடுது. அப்படி உள்ளே போன காயினும் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த எக்ஸாக்ஸ் ஃபேன்லேயே போய் ஸ்டக் ஆயிடுது. இதனால் அந்த ஃபேனை சுத்த முடியாமல் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரெக்கை உடஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு கேஸ் லைன்லேயே போய் உடச்சிருது. ஸோ இதனால் அந்த கேஸ் லைனில் போய்கிட்டு இருந்த ஏதோ ஒரு வகையான கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஃப்ளோருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இவங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இதனால அந்த டவர் தாங்கிக்கிட்டு இருக்க ஒரு கம்பியில் போல்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டு இருக்கு. சேம் டைம் அந்த ஃப்ளோரில் கிராக் டெவலப் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணும் இங்கே எதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு தோணின உடனே நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்பக்கூரி காட்டு இடத்துல விளக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இவன் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து விளையிடுறா. அப்படி விலகின உடனே அந்த ஃப்ளோரை அப்படியே உடச்சிக்கிட்டு எல்லாருமே பிடிங்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கீழே விழாமல் அங்கே இருக்க ஒரு கண்ணாடி பீஸை பிடிச்சி தொங்கிடுறான். ஆனால் இவனுக்கு இன்றைக்கி சாக போகுதுன்னு எழுதியிருக்குமோ என்னவோ தெரியல, கிளாஸ் உடஞ்சி கீழே விழுந்து செத்து போயிடுறான். அதே நேரம் லீக்கான கேஸும் பற்றிக்கிட்டு அந்த ஃப்ளோரே வெடிச்சிருது. இதில் நிறையா பேர் எரிஞ்சு செத்து போயிடுறாங்க. அப்போ மீதி இருக்கிற எல்லாருமே அந்த டவர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வழியாக போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்டெப்ஸ் உடஞ்சி அங்கே ஓடினவங்க எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ மீதி இருக்கவங்க எல்லாருமே லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக லிஃப்ட்டில் போய் ஏறுறாங்க. கடைசி அந்த பொண்ணு லிஃப்ட்டில் ஏறலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அதே டைம் குறுக்க அந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்தா வந்து எவ்வளோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் போய் ஏறிறாப்புல. ஆனால் மொதன்னு ஒரு 100 பேர் ஏறினா அந்த லிஃப்ட் என்ன ஆகும், அவ்வளோதான், அந்த லிஃப்ட் பிடிங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. அதில் இருந்தவங்களும் கீழே போய் செத்து போயிடுறாங்க. கடைசியாக அந்த பொண்ணு நினச்ச மாதிரியே நடந்துருது.